சைலஜா அப்படிதான். நீங்க? நான் உங்க பிஏ பேசுறேன். பதவி பிரமாணத்துக்கு ரெடி ஆயிட்டாங்களா? மேடம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. என்னடா சக்திவேலு சப் இன்ஸ்பெக்டர், என்ன யாருன்னு தெரியுதா? கட்சியில எல்லாரும் அடிப்படை உறுப்பினராகி படிப்படியா முன்னுக்கு வருவாங்க. ஆனா நான் படி தாண்டி முன்னுக்கு வந்திருக்கேன். புரியும் நினைக்கிறேன். நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா கட்சிக்காரங்களும் அசெம்பிளிக்கு அப்புறம் அசெம்பிள் ஆகுற ஒரே இடம் நம்ம வீடுதான். அன்னைக்கு சைதாப்பேட்டை கக்கூஸ் முன்னால கஞ்சா வித்தவ, இன்னைக்கு சட்டசபையில சுகாதாரத்துறை அமைச்சர். எனக்கு பதவி பிரமாணம் பண்றதுக்கு கவர்னரே வெயிட்டிங். உனக்கும் எனக்கும் இருக்கிற பழைய கணக்கு தீக்கிறதுக்காக தான் அதே பழைய புடவை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கேன்டா. டேய், அன்னைக்கு நான் கஞ்சா வைக்கும் போது பெரிய பருப்பு ஆபீசர் மாதிரி என்ன அரெஸ்ட் பண்ணல. அப்ப நான் உன் கால் பிடிச்சு கதறி எழுது மாதிரி இப்ப நீ ஏன் கால் பிடிச்சு கதறி எழுது. உன் காக்கி சட்டை காப்பாத்துக்கோ. கால்ல வில்றா. ஏய், உன் பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. நீ ஒரு கிரிமினல், எம்எல்ஏ ஆகிறது கூட லாயக்கு இல்லாதவன் கோர்ட்ல ரெட்டு போட்டு உன்னை ரிவேட் அடிக்காம விட மாட்டேன். கால்ல வில்லுடா. என் உயிர் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. என்னடா சொன்ன? உயிர் இருக்கிற வரைக்கும் கால்ல விழமாட்டேன்னு சொன்னான். செத்த உடனே விழுந்துட்டா. எப்படியோ கால்ல விழுந்தா சரி. டேய், வேற செல்ல கொடுங்கடா. பதவி பிரமாணத்துக்கு டைம் ஆயிடுச்சு.
பொண்ணு யாரு? இவங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? இந்தாங்க நீங்க கேட்ட மருந்து. எங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு பழையபடியே வேன் ஓட்டுவாங்கல்ல. ஏன்னா எங்க அப்பா வேன் ஓட்டி தான் 3 அண்ணன்களையும் படிக்க வைக்கிறாங்க. கவலைப்படாத ராசா, உங்க அப்பா நல்லபடியா குணமாகி உங்க அண்ணங்க 3 பேரையும் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைப்பாரு. எங்க இருந்தோ வந்த எங்களுக்கு தங்க இடம் கொடுத்து பெத்த தாய் மாதிரி ஆதரவு காட்டுறீங்க. உங்களுக்கு நானும் என் பிள்ளைங்களும் நிறைய நன்றி கடன்பட்டிருக்கோம். டாக்டர், ஆபரேஷன் பண்ணும்போது ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு எத்தனை ஆபரேஷன் பண்ணிருப்பேன். நீ போய் ஆபரேஷன் தட்டு ரெடி பண்ணு போ. வா. டாக்டர், நீங்க குடிச்சிட்டு தப்பா ஆபரேஷன் பண்ணனால பேஷண்டோட இடது கை செயலிழந்து போயிடுச்சு. குடிச்சிட்டு ஆபரேஷன் பண்ணதுனால கை தாண்டி வேலை செய்யாம போயிடுச்சு. உயிரா போயிடுச்சு. எல்லாம் காசு கொடுத்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். போ. வா. என்னோட கை போனதை பத்தி கூட எனக்கு கவலை இல்லடா. என்னோட பசங்க படிப்புல மண்ணள்ளி போட்டியாடா. என்ன விட்டு உன்ன மாதிரி டாக்டர் உயிரோட விடக்கூடாதா? சொன்ன கடை. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். தப்பு செய்யலையா? ஐயா அடிக்கடி. ஐயா ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். குற்றம் சாட்டப்பட்ட கற்பூர பாண்டியன் குடித்திருந்தார் என்பதும் குடித்துவிட்டு அரசு டாக்டரை அடித்திருக்கிறார் என்பதும் சாட்சிகளை விசாரித்ததில் தெளிவாக நிரூபணமாகிறது. எனவே குற்றவாளிக்கு 6 மாத சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். தம்பி, என்னடா செய்ய போற? அவங்கள கொல்ல போறேன். அடிக்கிறது சுலபம்டா, ஆக்குறது ரொம்ப கஷ்டம். ஒரு டாக்டர் உயிரை கொடுக்கிற பிரம்மாவா இருக்கணும். ஒரு வக்கீல் நியாயத்தை காப்பாற்றுற விஷ்ணுவா இருக்கணும். ஒரு போலீஸ் அநியாயத்தை அழிக்கிற சிவனா இருக்கணும். நம்ம வீட்டில இருந்து நல்ல டாக்டரும் நல்ல வக்கீலும் நல்ல போலீஸும் உருவாகணும். இன்னில இருந்து நீ இவங்க 3 பேருக்கும் தம்பி இல்ல, தகப்ப. என் உயிரையே உன் மேல இறக்கி வைக்கிற. ஏப்பா, அண்ணனை எல்லாம் ஊருக்கு அனுப்பிச்சிட்ட, இனிமே உனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறியா? இந்த ஊர்ல சொந்தம்னு சொல்லிக்க நாங்க இருக்கோம். நான் தான் உனக்கு பாட்டி. இதோ என் பேத்தி லட்சுமி, உன் கூட பிறக்காத தங்கச்சி ராசா. ஏப்பா, பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறதுக்கு அண்ணனுகளை பட்டணத்துக்கு அனுப்பியிருக்க. பணத்துக்கு என்ன பண்ணுவ? அப்பாவோட ஆசீர்வாதமும் முருகனோட அருளும் இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன தாயி காலேஜ் பரப்பிட்டியா? இந்த தாயி டிஃபனும் வேணாம், ஒரு மண்ணும் வேணாம். நான் இன்னைக்கு காலேஜ்க்கு போல. பாட்டி, சவாரிக்கு நேரமாச்சு. அவளை சீக்கிரம் வந்து வண்டியில உட்கார சொல்லுங்க. அவன் சொன்னா நான் ஏறிடுவேனா? காலேஜ் 4 பசங்க எனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அத வந்து கேட்க வக்கில்ல. இவன்லாம் ஒரு நொன்ன. பாட்டி, காலேஜுக்கு போனோமா படிச்சமான்னு இல்லாம பசங்களை பார்த்து ஈன்னு பல்ல இழிச்சா அவனுக்கு கிண்டல் பண்ணாம என்ன பண்ணுவானுங்களா? ஆமா, இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எப்ப பார்த்தாலும் வண்டி வண்டின்னு அந்த வண்டி மேல வச்சிருக்கிற அக்கறைய தங்கச்சி மேல வைக்கிறதே இல்ல. இதுவே கூட போற அண்ணனா இருந்தா இந்நேரம் காலேஜுக்கு வந்து அவங்கள பெண்ட் எடுத்துருப்பாங்க. ஹலோ ஓல்ட் லேடி, நான் கூட பிறக்கலனாலும் கூட பிறந்த அண்ணன் மாதிரி தான் நடந்துட்டு இருக்கேன். பேசாம வந்து வண்டியில ஏற சொல்லுங்க. இல்ல சிவில் உங்க இம்சை நம்ம சாஸ்தியா போச்சு. நீங்க 2 பேரும் இப்ப ஒழுங்கா கிளம்பல. சுடுதண்ணி கட்டி உங்க மூஞ்சில ஊத்திடுவேன். கேள்வி செஞ்சா செய்வா.
இறங்கி தொல்ல. மச்சி, இன்றைய ஸ்பெஷல் சூடான இட்லி. ஆவி வரைக்க சாப்பிட வேண்டியதா என்ன மாமு? கூட சாம்பாரையும் கூட்டு வந்திருக்கா. இன்னைக்கு அவன் சட்னி தான். பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர். உங்க ரேஞ்சுக்கெல்லாம் 9 தாரா மாதிரி ஃபிகரை டாவடிக்காம இப்படி நஞ்சு போன ஃபிகரை டாவடிக்கிறீங்களே. இவ தங்கச்சி தான், நான் அண்ணன் தான். அதுக்குன்னு உண்மையை மறைக்க முடியுமா? இவ முகத்துல மட்டும் ஒரு மீசையை ஒட்டி பாருங்க, சிரிப்பு நடிக்கிற வையாபுரி மாதிரியா இருப்பா. அதனால அழகா இருக்கிற நீங்க ஹை கிளாஸ் ஃபிகரா பார்த்து சைட் அடிங்க. வட்டா பிரதர், வரேன் பிரதர். மாமா பிரதர், உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு எப்பவுமே ஏ கிளாஸ் ஸ்பீக்கரை விட இந்த மாதிரி லோ கிளாஸ் ஸ்பீக்கர் தான் ரொம்ப பிடிக்கும். என்ன மச்சி? ஆமா மாமு. அடடடடடா, இப்பா இது சும்மா தஞ்சாவூர் சொப்பு மாதிரி இருக்கு. பிரதர், நான் உன்னை பிரதர்னு கூப்பிட்டது நீ அவளை சிஸ்டர்னு கூப்பிட்டு வந்தா. நீ நியூட்ரலா இருந்தா நானும் நியூட்ரல். நீ ஃபர்ஸ்ட் கியர் போட்டேன்னு வச்சுக்க, நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இல்லாம ஸ்ட்ரைட்டா டாப் கியர். காலேஜ் உள்ளங்கிறதால கம்மியா அடிக்கிறேன். காம்பவுண்டுக்கு வெளியேன்னு வச்சுக்கோ, வெரைட்டி வெரைட்டி அடிப்பேன். வீடு புகுந்து அடிப்பேன், புரட்டி புரட்டி அடிப்பேன். இதுக்கு பேர் தான் இங்கிலீஷ்ல சொன்னா சூப்பர், தமிழ்ல சொன்னா தூளு. பட்டா ஏய் சிவா, மனசுல இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த நடிப்பு? என்னது பாசமா? எனக்கா? ஊமலையா? அடப்பு, உனக்கு மட்டும் இல்லம்மா, தமிழ்நாட்டுல எந்த பொண்ணுக்கு பிரச்சனை வந்தாலும் நாங்க வந்து நிப்போம்ல. வருவ மூஞ்சி முகர கட்டியும் பாரு, பெரிய ஹீரோன்னு நினைப்பு. ஹலோ, நீ சொன்னாலும் சொல்லாட்டி ஹீரோ தாமா. உன் மூஞ்சா பார். மூஞ்சி ஞாபகம் வருது. அவங்க கிட்ட என் மூஞ்சி நஞ்சு பண்ண மூஞ்சி சொன்னல, இன்னைக்கு நைட்டு பாரு உன் மூஞ்சி என்ன கதியாக போகுதுன்னு. ஏண்டி எதுக்கடி அர்த்த ராத்திரில தூக்கிட்டு வந்தீங்க? என்னடி உங்க பாஸ்? மன்னர் மன்னனே எனக்கு கப்பம் கட்டு நீ, ஜென்ம ஜென்மமா எனக்கு கட்டுப்பட்டு நீ, எந்த ஊரு ராணி என்று என்னை நினைத்தாய், 8 தேசம் ஆளுகின்ற பெண்ணை முறைத்தாய், மன்னவா ஓ மன்னவா நீ வா வா. ஏண்டி வழக்கமா ஞாயிற்றுக்கிழமை தாண்டி எனக்கு கடத்துவீங்க, இது என்னடி வெள்ளிக்கிழமை? இனிமே டெய்லி கடத்துறதா எங்க சங்கத்துல முடிவு பண்ணிருக்கோம். சங்கமா? என்ன சங்கம்? விரும்பும் வாலிபர்களை கடத்தும் சங்கம். போல. நேத்து டிவில தர்மதுர படம் பார்த்தேன். அதுல மாசி மாசம் ஆளான சாங்ல ரஜினி கௌதமி இடுப்புல எண்ணெய தேக்க தேக்க கவு ரஜினி மார்பில அப்படியே சுக்கி சாயும். நீயும் தேய்ச்சி விடு. முடியாது. என்னது முடியாதா? ஆமா. கேர்ள்ஸ் இந்தாங்க மேடம். இத்தனை நாளா வாடகையே கொடுக்காம என் வேனை நீ ஓட்டிக்கிட்டு இருக்க. உன் அண்ணன் படிப்பு செலவுக்காக அப்பப்ப கடன் வாங்கியிருக்க. கடனை திருப்பி கொடுக்க முடியாம நீ வெத்த பேப்பர்லயும் கையெழுத்து போட்டிருக்க. இத வச்சு உன்னை நான் கோர்ட்டு கூட இழுக்க முடியும். கேர்ள்ஸ் மியூசிக். ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில்
தெரியல மேடம். ஐயோ புடிங்க அவனை. உங்களை தூக்கிட்டு வர சொன்னது எங்க பாஸ் கிளி கிருஷ்ணமூர்த்தி. எங்கடா அவன்? தூக்கிட்டு வந்த 4 பூதங்களை வச்சு அருவிக்கரைக்கு அரக்கத்தனமா ராஜாவை தூக்கிட்டு போனியே, அதே காரணத்துக்காகத்தான் நான் பாசமா பல்லக்குல வச்சு இந்த பணமர காட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்தேன். இப்ப சொல்லுடா உன் காதல. மொத்தமும் மறந்து போச்சு. எடுத்துக்குறா. இந்தாங்க பாஸ், சூடு ஆறுக்கு முன்னாடி சாப்பிடுங்க. போண்டா தின்னி பண்டாரம். பேச வேண்டிய டயலாக் எடுத்துக்குறா. பாஸ், நீ அஜித் மாதிரியோ ஒரு அமீர்கான் மாதிரியோ ஒரு சகப்பு பேசி பின்னாடி சுத்திருந்தீன்னா நான் ஆட்டோமேட்டிக்கா அவாய்ட் ஆயிருந்திருப்பேன். ஆனா நீ சுத்துனது என்ன மாதிரியே சேம் கலர், சேம் பர்சனாலிட்டி, சேம் ஹைட் அண்ட் வெயிட் இருக்கிற ராஜா பின்னாடி. அதனாலதான் நான் ராஜா கிட்ட அவனோட அழக பார்த்து லவ் பண்ணலடா. 5 வயசுல என் உயிரை எப்ப காப்பாத்தினானோ அன்னையில இருந்து நான் அவனுக்கு சொந்தமாயிட்டேன். நீ பிளாஷ்பேக்க தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிற. 5 வயசுல நீ கிணத்துல தவறி விழுந்தப்போ ஒரு கருப்பு சிறுத்தை குட்டி கபார்னு கிணத்துல குதிச்சு உன்னை காப்பாத்துச்சே, அத ராஜான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அதுதான் இல்ல. எனக்கே சொல்றதுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. யாருன்னு சொல்லுங்கடா. அது நான் தான். இங்க பாரு தங்கப்படா, நான் காதலுக்கு மரியாதை விஜய் மாதிரி உன்னை சாஃப்டா லவ் பண்ணலான்னு பாக்குறேன். ஆனா நீ காதலில் விழுந்த நகுல் மாதிரி என்ன டெரராக்க பாக்குறேன். என் லவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் கொட்டி பக்கம் பக்கமா டயலாக் பேசி பக்காவா அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி சம்பந்தமே இல்லாம குத்து பாட்டாளா பாடுறீங்க. பாஸ், அந்த படம் ஹிட் ஆனது இந்த சூப்பர் ஹிட் பாட்டுக்காக தான். சூப்பர் ஹிட் பாட்டை விட சிச்சுவேஷன் பாட்டு தாண்டா ரொம்ப முக்கியம். இப்ப நான் பாடுறேன் பாரு. தோழியா என் காதலியா யாரடி என் கண்ணே தொப்பை மீது துங்க சொல்கிறாய் நெருங்கி வந்தால். எல்லாம் ரெடியா இருக்காடா? ரெடி பாஸ். பாஸ், நாம ஊத்துற இந்த எண்ணெய் மேல தங்கப்பழம் காலை வச்சு வலிக்கு விழுவாங்க. நீங்க காப்பாத்துற மாதிரி கட்டி பிடிச்சு பாடி டச்ல உங்க லவ் ஒர்க் அவுட் பண்ணுங்க பாஸ். நாம கஷ்டப்பட்டு ரோடு போட்டு பஸ் விட்டா இவன் ஈஸியா ஏறி ஆறு அடிக்கிறானு. உன்னை கொல்லாம பாத்துக்கிட்டே இருக்க. தூக்கிட்டு போய் மறைவான இடத்துல வச்சு சுளுக்கா. தங்கப்பழம் தங்கப்பழம் நில்லு தங்கப்பழம். எனக்கு நிறைய வேலை இருக்குமா, கொஞ்சம் ஆளை விட்டுருமா. கேர்ள்ஸ் மேடம். ஐயோ வர வேண்டாம், நான் சுளுக்க எடுக்கிறேன். வாடி. அன்னைக்கு ராத்திரி மசாஜ் பண்ணாம ஏமாத்திட்டு போயிட்டேன். இன்னைக்கு பகல்ல உன்னை மசாஜ் பண்ண வைக்கிறேன்.